வணக்கம். வணக்கம். ஒரு 5 வருஷத்துல பிக் சேஞ்ச் இன் இண்டஸ்ட்ரி, தியேட்டரிக்கலோ சினிமாவோ மாறும்னா என்னவா மாறும்னு நினைக்கிறீங்க? 5 years is too long to predict. We can only every 2 years there's a changing trend. தியேட்டர்ஸ் எல்லாம் சின்ன தியேட்டர்ஸ் ஆகிடும். ரொம்ப சின்ன தியேட்டர்ஸ்னா ஹோம் தியேட்டராகவும் போயிடக்கூடாது. ஓகே. அப்போ இருக்கிற தியேட்டர் சைஸில் டெக்னாலஜி வைஸ் நல்லா இருக்கணும். தியேட்டர் நம்பி தான் இப்போ ஓடிடியோட பிஸ்னஸ் ஆயிருக்கு. டால்பி அட்மாஸ் மாதிரி இப்போ நிறைய 3D மூவிஸ், இப்போ நிறைய படங்கள் வந்து இப்போ 3Dல வர. முன்னாடி வந்து ஒரு அவதார் மட்டும் தான் 3D, ஒரு இந்த படம் தான் 3Dங்கும் போது இப்போ நிறைய படங்கள் வந்து 3Dல வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டெக்னாலஜி இன்னும் 5 வருஷத்துல என்ன டெக்னாலஜி இருக்குன்னு இப்போ நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது. அப்போ டெக்னாலஜி வேற மாதிரி வளர்ந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் டெக்னாலஜி. ஸோ அந்த நேரத்தில் வர டெக்னாலஜில இருந்து எடுக்கப்பட்ட படங்கள் மத்தியில கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு வந்து வரவேற்பு இருக்கும். If we had a 500-600 rupee ticket price, people will make it's a luxury. Then you're making every thing into a luxury experience. Everything is not a 5-star hotel. அந்த சர்வீஸ் ப்ராப்பராக இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 6 ஸ்க்ரீன் 7 ஸ்க்ரீனாக இருக்கிற தியேட்டர்ஸ் மட்டும்தான் சர்வைவ் ஆகும். 2 ஸ்க்ரீன்ஸ் 3 ஸ்க்ரீன்ஸ் இவங்களுக்கு எல்லாமே டைம் இல்லை. நிறைய பேர் இங்கே நான் இருக்கும் போது வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு, பிரதர் ஒரு நாள் வந்து என் படம் உங்கள் தியேட்டரில் வரும், என் பேனர் கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, நீங்க வந்தா உங்களோட சந்தோஷப்படுற ஆள் கண்டிப்பா நானா தான் இருப்பேன், கண்டிப்பா நீங்க அவசியம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்க வந்து திறமை உள்ளவனை வந்து கைவிட்டதே இல்லை. எப்பவுமே ஹார்ட் ஒர்க், கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா உங்களை கண்டிப்பா சினிமா இண்டஸ்ட்ரி வந்து தூக்கி விடும். இப்போ டிராகன் படம் ஓடுறனால எக்ஸாம்பிள் சொல்றேன். அஸ்வத் சார் வந்து முன்னாடி எவ்வளவு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, 2000 வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன்னு. இப்போ அவர் படம் வந்து 10 நாள்ல 100 கோடி ரூபா, இப்போ 110 crores கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவர் எவ்வளோ இடத்துல எவ்வளோ ஹார்ட் ஒர்க் புட்டின் பண்ணியிருப்பாரு. அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க போடுற நீங்க சென்ற ஒரு வேர்வைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பலன் இருக்கு. சும்மா நான் பாடு வந்து ஜாலியா இருக்கணும், ஜாலியா பெரிய ஆள் ஆகணும்னா சினிமால முடியாது. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பா, சொல்ற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் இல்லை, பட் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பா சினிமா உங்களுக்கு கை கொடுக்கும். எண்ட் ஆஃப் த டே மூவிஸ் த ஹீரோ ஆஃப் த 3 hours. படம் நல்லா இருந்தா தான் எங்களுக்கு வருமானம். பட் அதை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும் எப்படி அந்த ஆடியன்ஸுக்கு, எங்க கஸ்டமர்ஸுக்கு இன்னும் கம்ஃபர்ட் தரலாம், அதை பொறுத்து தான் we work around it. ஆஃப்டர் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி இதெல்லாம் வந்த பின்னாடி மல்டிலிங்குவல் சாய்ஸ் பப்ளிக் கிட்ட நிறைய வந்துடுச்சு. they want to explore all the languages, யங் ஜென்ரேஷன். அப்போது 2-3 ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே அதில் அந்த மாதிரி படங்கள் ரன் பண்ணுறதுக்கு டவுன் த லைன் வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன்.